வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நமக்கு இன்றைக்கி ஜாப் வேகன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெப்கோ பேங்க், அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க் தாங்க. இதுக்கு மொத்தம் 10 வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. இதுக்கு என்ன போஸ்டிங் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட், அந்த போஸ்டிங் தான் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். நீங்கள் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மார்க்கெட்டிங் அசோசியேட் அந்த போஸ்டிங் தான் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு தாங்க. 11 மாதம் கான்ட்ராக்ட் ஒர்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இந்த 11 மாதத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பி ரினியூவல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் 10 வேகன்சிஸ். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றியும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனுமே உங்களுக்கு வந்து இல்லைங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெனவல்ட் ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட 2 வீலர் லைசன்ஸ் வந்து இருக்கணும், அதுவும் வந்து கரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜாப் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேஷனோட ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா லீடை வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணணும், அதே மாதிரி கன்வெர்ட்டிங் ஹை குவாலிட்டி லீட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ பிஸ்னஸ் நிறையா கொண்டு வரணும், நீங்கள் வந்து ஃபீல்டுலேயும் இருக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், அதே மாதிரி லோன் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 ரூபா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ராவல் அண்ட் அலவன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து இன்சென்டிவ்மே இருக்குது. நீங்கள் வந்து இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது லோன் வந்து அப்ரூவ் பண்ணுறீங்க, உங்கள் மூலிமா வந்து அப்ரூவ் ஆகுதுன்னு அப்படின்ற பட்சத்தில் 1 கோடி வரை நீங்கள் வந்து லோன் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்தீங்கன்னா 0.25 உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கோடியிலேருந்து 3 கோடி வந்து நீங்கள் வந்து லோன் வந்து உங்கள் மூலிமா அப்ரூவல் ஆச்சுன்னா 0.15 வந்து உங்களுக்கு இன்சென்டிவ். 3 கோடி மேலே உங்கள் மூலிமா வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.10 வந்து உங்களுக்கு இன்சென்டிவாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபைலுக்குமே லோன் ஃபைல் ஒவ்வொன்றும் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபா இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான். நீங்கள் வந்து இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் டேட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கால் லெட்டர் மூலிமா நாங்கள் வந்து அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்தியாவில் எந்த பிரான்ச் வேணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.repcobank.com இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பயோடேட்டாலாம் கரெக்டாக வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. A4 ஷீட்டில் டைப் பண்ணி ரைட் சைடில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து போல்டு லெட்டரில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டேட்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க அட்ரஸுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட், PB நம்பர் 1449, ரெப்கோ டவர் நம்பர் 33, நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை 6,17,000. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மேலும் இதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பருக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.